நீ சொன்னியா? சொன்னேன். சரியா சாப்பிடுறாளா? தூங்குறாளா? நாம அவள சரியா கவனிச்சுக்கிறோமான்னு எத்தனை கேள்விங்கிற? இவ உண்டாயிக்கிறத தெரியாம சொல்லிட்டேன்னு தோணுச்சு. சட்டென்ன கண் விழித்தாள் இந்துமதி. இவள் கண்டதில் கேட்டதில் எது கனவு எது நிஜம் என்பது ஒரு நிமிடம் இவளுக்கு புரியவில்லை. சமையலறை தடுப்புக்கு முன்னால் மெல்ல பேசுவதாக நினைத்து இவளுடைய செவிகளில் விழும்படி தெளிவாக பேசிக்கொண்டிருந்த மாமியாரையும் கணவனையும் கண்ட பின்னரே இது நிஜம் என்பதை உணர்ந்தாள். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் பேசுவதை கவனிக்கலானாள். முதல் பிரசவம் பிறந்த வீட்டுல தானே, என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம். ஆமா, இத்தனை துடிச்சு போய் போன் செய்தானால நிஜமாலும் தங்கச்சி மேல எத்தனை அன்புன்னு தெரிஞ்சிடும். கல்யாணத்துல செய்யறதெல்லாம் இப்ப அவங்க செய்யலனா விட போறதில்ல. சி என்றாகிவிட்டது இந்துமதிக்கு. தன் பிள்ளையை வைத்தா ஒருத்தன் வியாபாரம் செய்வான்? இந்துமதி சொன்னவைகளை கேட்ட சாரதா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இவங்களை பத்தி இந்த பக்கம் யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இவர்களும் யாரோடும் அதிக சிநேகம் வைக்கிறதில்ல. ஆனாலும் இத்தனை மோசமா இருப்பாங்கன்னு நானும் நினைக்கல. நீ தெரியாம இவங்க கிட்ட ஏமாந்துட்ட. உன் பிரச்சனைக்கு இரண்டு மாதிரியான தீர்வு இருக்கு. ஒன்னு, நீ உன் பெத்தவங்க கிட்டயே திரும்பி போகலாம். அல்லது தலைவிதியேன்னு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைய செம்மைப்படுத்தலாம். உன்னை மட்டும் நினைவில் வச்சுக்கோ இந்து. உறவை முறிப்பது சுலபம், உறவை உண்டாக்குவது கஷ்டம். முறிந்துவிட்ட உறவை மீண்டும் உருவாக்குவது மிக மிக கஷ்டம். அதைவிட முதலில் சொன்ன தீர்வை தேர்ந்தெடுப்பதாயின் 1000 தடவை யோசிச்சு செய். இரண்டாவது தீர்வுக்கு தயக்கம் வேண்டாம். வாழ்க்கையை சீர்படுத்த கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவை. இந்துமதி சாரதா சொன்னவைகளை பற்றி சிந்தித்து பார்த்தாள். இவர்களை செம்மைப்படுத்த முடியுமா? இவர்களை செம்மைப்படுத்தினால்தானே அவளுடைய வாழ்க்கையும் செம்மையாகும். கண்களை மூடினால் பழைய சம்பவங்கள் முன்னால் வந்து நின்றன. கண்களை திறந்தால் இன்றைய நடப்புகள் மனதை உறுத்தின. அவளுடைய கனவுகள், அவை தந்த எதிர்பார்ப்புகள், அவை கைகூடாததால் இன்று விளையும் ஏமாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரியான நாளைய தினத்தை தரப்போகின்றன என்ற எண்ணம் அவளுள் கலக்கத்தை உண்டாக்கியது. நிச்சயமற்ற எதிர்காலத்துக்காக இன்றைய தினத்தின் பயங்கரத்தை சகித்து என்ன பயன் என்று நினைத்தாள். திரும்பி பெற்றோருடன் போவது என்பது முடியாத காரியம். எல்லோரையும் எதிர்த்து பிடிவாதமாக சேகரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது எந்த முகத்தோடு அவர்களிடம் திரும்பி செல்வாள்? தமையனின் திருமணத்திற்காக ஊருக்கு சென்றிருந்த பொழுது கௌசல்யா வசுந்தராவை சொல்லாம்புகளால் அடித்தது நினைவுக்கு வந்தது. திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர் கிணற்றடியில் வழுக்கி விழுந்ததற்காக வசுந்தராவை குற்றப்படுத்தி கரித்து கொட்டிய கௌசல்யா தன் மகள் வாளாவெட்டியாய் திரும்பி வந்தால் அதற்கும் வசுந்தரா கொண்டு வந்த துர்பாக்கியம் தான் காரணம் என்று சொல்ல போகிறாள். வசுந்தராவின் வாழ்க்கை நரகமாகி விடாதா? இது என்னுடைய வாழ்க்கை, எப்படியும் நான் தான் வாழ்ந்தாக வேண்டும், நான் தான் இதை செம்மைப்படுத்தியாக வேண்டும் என்று கடைசியில் தீர்மானித்து கொண்டாள் இந்துமதி. என்னங்க, நான் மாமியாக போறேனா? எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஏங்க, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுவோம். இந்த சமயத்தில் அவ தின்னணும், இதை தின்னணும்னு தோணும். அங்க அவள் விரும்புவதையெல்லாம் யார் செய்து கொடுப்பா என்று உற்சாகத்துடன் சொன்னாள் வசுந்தரா. 7வது மாசத்தில் போய் கூட்டிட்டு வருவோம், அதான் முறை என்றாள் கௌசல்யா. தான் பாட்டியாக போகிற சந்தோஷத்தில் வசுந்தரா மீதுள்ள குரோதத்தை மறந்து சம்பாஷணையில் அவளும் கலந்து கொண்டாள். முறை என்ன முறை? 7 மாசம் வரைக்கும் விரும்புவதை திண்ணை கிடைக்காமல் ஏங்கிட்டு இருக்கணுமா? நாளையே நான் மெட்ராஸ் புறப்படுவ, அவளே கூட்டிக்கிட்டு வரப்போறேன் என்றான் தியாகராஜன். நானும் வரேன்டா, அவ வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்றார் பரமேஸ்வரன். நான் என்ன பாவம் செய்தேன் என்று இழுத்தாள் வசுந்தரா. எனக்கும் இந்துவோட வீட்டை பார்க்கணும். நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் போகும்போது நான் மட்டும் இங்க ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்றாள் கௌசல்யா.
என்னையும் கூட்டிட்டு போடா. அதுக்கு என்ன, எல்லாரும் போயிட்டா போச்சு. ஒரு பிளேனையே புக் பண்ணிடுறேன், அல்லது ஒரு முழு ரயில புக் பண்ணிட்டுமா? சொந்தக்காரங்க யாரையும் விட்டு வைக்காம எல்லோரையும் கூட்டிட்டு வாங்க என்று எரிச்சலுடன் சொன்ன தியாகராஜன் அதட்டலாக, ஒருத்தரும் வர வேண்டாம், நான் தனியா போய் இந்துவை கூட்டிட்டு வரேன் என்றான். காலையிலே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சொல்லாம திடீர்னு போய் நின்னா சர்ப்ரைஸா இருக்கும். வீடு தெரியாம உனக்கு? தெரியாம என்ன, கல்யாணத்துக்கு முன்னாலேயே போகல தான். ஒரு தடவை தானே போனேன். வீடு தெரியாம திண்டாட போற. பேசாம ஃபோன் செய்து சொல்லிட்டு போ. மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு போக ஸ்டேஷனுக்கு வந்துடுவார். பல கோணங்களில் வெகு நேரம் யோசித்த பின் தனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதே உசித்தம் என முடிவெடுத்து கொண்டாள் இந்துமதி. மற்றவர்களை மாற்ற நான் ஏன் நினைக்கிறேன்? முதலில் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஏமாற்றங்களையும் வழியையும் தூர தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்தாள் அவள். திருமணத்திற்கு முன்னால் தான் அறிந்திருந்த சேகரை தன் மனக்கண் முன்னால் கொண்டு வந்தாள். உன்னுடைய சலசல பேச்சு என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. இப்படி பேசுகிறவர்களின் மனம் சுத்தமாக இருக்கும் என்று அவன் அவளிடம் சொல்லி இருக்கின்றான். இந்துமதி இப்பொழுது நினைத்து பார்த்தாள். இயல்பாகவே அவளிடம் இருக்கும் வாய் ஓயாத பேச்சு எங்கே போயிற்று? கவலையும் கலக்கத்திலும் அவள் அதை இழந்து விட்டாளா? இல்லை, அவள் அப்படி தன்னை இழந்து போய்விடக் கூடாது, அவன் பழைய சேகராக இருக்க வேண்டும் என அவள் விரும்புவது போல அவனும் பழைய இந்துமதி அவளிடம் தேடிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? மனதிற்குள் 1000 குறைகளை வைத்துக்கொண்டு தனக்குள் தானே அமிழ்ந்து போயிருக்கும் அவளை நேசிக்க முடியாமல் அவனும் குழம்பலாம் அல்லவா? அவன் எதிர்பார்ப்பவைகளை அவள் அவனுக்கு கொடுத்தால்தானே திரும்பி பெற முடியும். இந்துமதி தீர்மானித்து கொண்டாள். நான் இப்பொழுது ஒரு மனைவி, ஒரு நல்ல மனைவியாக இருப்பது என் கடமை. யார் எப்படி நடந்து கொண்டாலும் நான் என் கடமை மறக்கலாகாது, என் இயல்பிலிருந்து மறக்கலாகாது என்று. அலுவலகத்தில் இருந்து திரும்பும் கணவனை வரவேற்க தயாரானாள் அவள். அவனுக்கு பிடித்தமான பருப்பு வடை செய்தாள். நன்றாக உடுத்தி தன்னை அலங்கரித்தாள். முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டாள். ஆனால் வீடு திரும்பிய சேகர் இவன் எதையும் கவனிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை. வீட்டினுள் நுழைந்ததும் ஆத்திரத்துடன் கத்தினான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? பாசமலர் அண்ணன்னு நினைப்போ? ஊர் உலகத்தில் இல்லாத தங்கச்சியா இவனுக்கு வாட்சி இருக்கா? மருமகள் செய்த பருப்பு வடைகளை சுட சுட வயிற்றுனுள் தள்ளி கொண்டு இருந்த வேதம் வந்ததும் வராதுமா ஏண்டா இப்படி கத்துற என்று கேட்டாள். தாய்க்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சேகர் பேசிக்கொண்டே போனான். எல்லாம் என் தலையெழுத்து, என் புத்திய செருப்பால அடிக்கணும். உன் தங்கச்சி பிள்ளையாண்டுக்கான்னு சொல்வேனான், வம்ப விலைக்கு வாங்குவேனான்னு என்று கத்திய சேகர் தன் கைப்பையை கட்டிலில் இருந்து வீசி எறிந்துவிட்டு மிரள மிரள விழித்து கொண்டு நின்று இருந்த இந்துமதியை பார்த்து கத்தினான். ஏண்டி அப்படி கல்லாட்டு நின்னுக்கிட்டு இருக்க? குடிக்க தண்ணி தாடி என்று சேகர் நீர் அருந்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டதும் வேதம், விஷயம் என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்றாள். இவ அண்ணன் நாளைக்கு வரானா, ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போன்னு போன் செய்தான். அதுக்கண்ண வந்துட்டு போகட்டுமே என்றாள் வேதம் வடையை விண்டு வாயில் போட்டபடி. சீக்கிரமா சமையல் செய்ய கற்றுக்கொண்டு விட்டால் இந்த பெண் எத்தனை சுவையா செய்திருக்கின்றாள் என மனதிற்குள் பாராட்டி கொண்டாள். என்ன வந்துட்டு போகட்டும்னு இந்த மாட்டு தொழுவத்துக்கா கூட்டிட்டு வர்றது என்று அவன் சொன்ன பொழுதுதான் வேதத்துக்கு உரைத்தது. பதட்டத்தில் வடை துண்டு ஒன்று தொண்டையில் சிக்கிக்கொள்ள
நீர் அருந்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். பின்னர் அவளே பேசினாள். இனியும் எதுக்கு எல்லாத்தையும் மறைக்கணும்? அவனுக்கு தெரிஞ்சு போகட்டுமே. சேகர் தாயை முறைத்து பார்த்தான். வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைக்க சொல்றியா? காலையில் தியாகுவின் போன் வந்தது. உடனே லீவ் எடுத்துட்டு போய் பங்களா ஒன்ன வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்பப்பா என்ன அலைச்சல்! எத்தனை நாளைக்கு அவன் இருப்பானோ தெரியாது. வீண் செலவு. தன் தமையனை அவன் இவன் என மரியாதையின்றி சேகர் பேசியது இந்துமதிக்கு கோபத்தை கொடுத்தது. தமையன் வரப்போகிறான் என்ற சந்தோஷத்தில் கோபத்தை மறைத்து கொண்டு, கை கால் கழுவி விட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வரேன் என்றாள். கொண்டு வந்து என் தலையில கொட்டு, இல்லனா நாளைக்கு வரான் பாரு உன் அண்ணன், அவன் மேல கொட்டு என்று சிரினான் சேகர். இந்துமதியின் தீர்மானம் சாந்தம். இதுவரை அவள் காத்து வந்த பொறுமை எல்லாம் காற்றில் பறந்தன. அவளும் ஆத்திரத்துடன் இறைந்து பேசினாள். அவன் இவன் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? அண்ணனா பங்களா வாடகைக்கு வாங்கி ஏமாத்த சொன்னான்? அவனா இல்லாத பவுச காட்டி வேஷம் போட சொன்னான்? தைரியம் இருந்தா பேசாம அந்த குடிசைக்கே அவனை கூட்டிட்டு வாங்க. சேகர் படாரென அவளுடைய கன்னத்தில் அரைந்தான். திமிரப்பாரு, மூஞ்சிய பேத்துடுவேன். கன்னத்தில் விழுந்ததை விட அந்த அடி அவளுடைய இதயத்தில் பலமாக விழுந்தது. அவள் திகைத்து நின்று இருக்கையில் மேலே தொடர்ந்து அவன் சொன்ன வார்த்தைகள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்தன. உன்னை கட்டிக்கிட்டு நான் ஏமாந்துட்டேன். இத்தனை பெரிய வீட்டு பெண் நிறைய தருவாங்கன்னு ஏமாந்து எதிர்பார்த்து போனேன். பிச்சைக்காரத்தனமா உடுத்திருந்த துணியோட அனுப்பி வச்சுட்டாங்க. போதா குறைக்கு இப்படி செலவை இழுத்து வச்சிட்றாங்க. நாளைக்கு உன் அண்ணன் கூட போயிடு. பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் வந்தா போதும். வரும்போது 5 லட்சமாவது வாங்கிட்டு வா, இல்லைன்னா நீ வர வேண்டியே தேவையில்லை. விதிர்த்து விக்கித்து போனவள் இந்துமதி மட்டுமல்ல, வேதமும் தான். ஏண்டா இப்படி சொல்ற என்று எதிர்ப்பு தெரிவித்தாள் அவள். சேகர் பதிலேதும் சொல்லவில்லை. அப்போ பணத்துக்கு தான் என்ன கல்யாணம் செஞ்சீங்களா என்று தீனமாக குரலில் கேட்டாள் இந்துமதி. ஆமா, நீ என்ன நினைச்ச? உன் வெள்ளத்தோளில மயங்கிட்டேனா? இந்த சென்னை பட்டணத்துல இல்லாத அழகிங்களா? கையை சொடுக்குனா 1000 பேர் ஓடி வருவாளுங்க. சரி, அதை விட்டு தள்ளு. இப்போ மூட்டை முடிச்ச கட்டி பங்களாவுக்கு குடி போறோம். ஒரு நாளைக்காக எல்லாம் உன் அண்ணன் செய்த புண்ணியம். அவன் வந்த உடனே அவனோடு கிளம்பி போயிடு. அவனை தங்க வச்சு என் செலவை இழுத்து வச்சிடாத. அவளுடைய நெஞ்சில் அவன் மாறி மாறி அறைந்து கொண்டிருந்தான். அந்த அடியல் கொடுத்த வழி அவளை மிரள வைத்தது, அலறி துடிக்க வைத்தது, மூச்சு திணற செய்து சாகடித்தது. ஆம், இந்துமதி அந்த கணமே மனதால் செத்து போனாள். அடியே என்று கணவன் மனைவியை அன்புடன் அழைக்கும் அடி, கையில் பால் சொம்புடன் கணவனின் அறைக்குள் மெல்ல எடுத்து வைக்கும் புது மனைவியின் காலடி, கணவன் மனைவியை வார்த்தைகளால் அடிக்கும் அடி. எத்தனை அடிகள்! அளவுகோலில் ஒரு கணிதத்தை கூட அடி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அடி அடிக்கு மேல் அடியாக விழும். இந்த அடிகளை அவளால் எத்தனை காலத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியும்? அவள் ஞானி அல்லவே, அவள் சன்னியாசி அல்லவே, உணர்ச்சிகள் உள்ள சாமானிய பெண் அவள். 1000 கனவுகளுடன் இல்லறத்தை அடியெடுத்து வைத்திருக்கும் பெண் அவள். ஒரு பெண் தன் கணவனின் அன்புக்காக, அவனுடைய நலனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றாள். ஆனால் அவனுடைய அன்பே அவளுக்கு இல்லை என்றானா பின் அவள் யாருக்காக, எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ள வேண்டும்? இவனிடம் சகித்து போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவளால் வேறு என்னதான் செய்ய முடியும்? மனம் வைத்தால் மனிதனால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு பெண் எதையும் சாதிக்க முடியும் தான். ஆனால் அவள் எதை சாதிக்கப் போகிறாள்? எண்ணி எண்ணி அவளுடைய மனக்குழப்பன்று. வீடு மாற்றத்தால் ஏற்பட்ட வேலை, களைப்பு, இடமாற்றம் எல்லாம் சேர்ந்து அவளை தூங்க விடவில்லை. அதிகாலையில் தான் உறக்கம் வந்தது. அதனால் அயர்ந்து தூங்கிவிட்டிருந்தாள். உறக்கம் கலைந்து எழுந்த பொழுது நன்றாக விடிந்திருந்தது. காலை மணி 10 ஆகியிருந்தது. அடடா, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே! அவர் அண்ணனை அழைத்து வந்திருப்பார் என்று நினைத்தபடி அறைக்கு வெளியே வந்தாள். அங்கே வீட்டின் முன்னறையில் நின்றபடி அவளுடைய கணவனும் மாமியாரும் பேசிக்கொண்டிருந்தவை தெளிவாக அவளுடைய செவிகளில் விழுந்தன. என்ன பெரிய ராஜான்னு நினைப்பா? ஊர்ல உட்காந்துட்டு காலையில வண்டியில வரேன்னு ஃபோன் பண்றது, அப்புறம் மன்னிச்சிடுங்க என்னால வர முடியாதுன்னு ஃபோன் பண்றதும்,
அதுவும் 1 மணி நேரம் ஸ்டேஷன்ல காத்து இருந்து விட்டு ஆபீஸ் போனதால தெரிய வந்தது. இப்ப என்னடா செய்யறது? வீட்டை காலி செய்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீணா அவனால தண்ட செலவு. என் கவலையெல்லாம் 4 நாளைக்கு பின். அப்பாவுக்கும் இப்போ நல்ல குணம். நான் வரேன்னு திரும்ப ஃபோன் பண்ணி தண்ட செலவை இழுத்து வச்சுட்ட போறேன்னு என்னை யோசிக்க விடு. ம் ஒரு காரியம் செய். பேசாம நீயே அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. இந்துமதி இப்பொழுது குறுக்கிட்டாள். என்னங்க, அப்பாவுக்கு என்ன ஆயிற்று? அண்ணன் வரலையா? அவன் என்ன சொன்னான் என்று பதறினாள். எதுக்கு இந்த அலட்டல்? உன் அப்பா சாகல, உயிரோட தான் இருக்கான் என்றான் சேகர். சி, என்ன பேச்சு இது என்றாள் அதிர்ந்து போன இந்துமதி. என்னடா பேசுற, ஒழுங்கா பதில் சொல்லேன் என்று வேதமும் மகனை அதட்டினாள். என் தலை வலதும் இடதுமா சுத்திக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இப்போ எதுவுமே கேட்காத. உன் மருமகளை ஊர்லயே கொண்டு போய் விட்டுட்டு வர என்றான் சேகர் எரிச்சலுடன். ரயில் பெட்டியின் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த இந்துமதியின் பார்வை அங்கும் இங்கும் அலைந்தாலும் மனம் எதிலும் லயித்து போக முடியாதபடி கசந்து போயிருந்தது. இந்த மனிதனிடம் அப்படி எதை கண்டு மயங்கி போனேன்? என் அகக்கண் எப்படி குருடாகி போய்விட்டன? வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன அருமை தோழியை பகைத்து கொண்டு அவள் தன் அருகே அமர்ந்திருந்த சேகரை கடைக்கண்ணால் பார்த்தாள். அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க எரிச்சலுடன் அமர்ந்திருந்தான். முன்தினம் சாயங்காலம் ரயில் வண்டியில் ஏறி அமர்ந்திருந்ததிலிருந்து அவன் பேசவே இல்லை. இந்துமதி அதை லட்சியம் செய்யவில்லை. அவளிடம் அவன் கொஞ்சி பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுதெல்லாம் அவளிடம் இல்லை. மனம் மட்டும் ஆற்றாமல் புலம்பிக் கொண்டே இருந்தது. என் தலை மீது நானே மண்ணை வாரி இறைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க யாரிடம் போய் முறையிடுவது? முன்தினம் காலையில் இருந்தே பாலா போனவன் அதிக செலவு இழுத்து வைத்து விட்டான் என்று தியாகராஜனை குற்றப்படுத்தி அவளை குத்தி குதறி கொண்டிருந்தவன் வண்டி புறப்பட்ட பின்னரே வாயை மூடினான். மூடின வாய் இன்னும் திறக்கவில்லை. அப்பாடா என்று நிம்மதியாக இருந்தது இந்துமதிக்கு. இந்த அற்ப ஆறுதல் அதிகம் நிலைக்கவில்லை. அவள் வீட்டு பிள்ளையை பெத்துட்டு வரப்போற ரெட்ட செலவு. ஒழுங்கா சுகமாய் பிள்ளையை பெற்றுவிட்டு வா என்று யாரும் சொல்லவில்லை, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை என்பது இந்துமதிக்கு தெரிந்தது. எல்லோரும் அவள் நகையாகவும் பணமாகவும் எவ்வளவு கொண்டு வருவாள் என்பதிலேயே ஆவலாக இருந்தனர். வாயை பிளந்து கொண்டு காத்திருங்கள், நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரப்போவதில்லை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் இந்துமதி. ஆம், சென்னைக்கு தன் வீட்டுக்கு திரும்பி வரப்போவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள் அவள். இது என்னுடைய வாழ்க்கை. யாரும் அது கணவனே ஆனாலும் அதை பாழாக்க அனுமதிக்கப் போவதில்லை. எதிர்பாராமல் வந்து நின்ற இந்துமதியை பார்த்து திகைத்து போனாள் வசுந்தரா. ஐயோ ஐயோ, யார் வந்திருக்கா பாருங்க என்று உற்சாக மிகுதியால் கூச்சலிட்டபடி ஓடி வந்து தோழியை கட்டி கொண்டாள். எப்படியடி இருக்க? நல்லா இருக்கியா? செய்தி கிடைச்சதுல இருந்து இங்க எல்லோருக்குமே சந்தோஷம். பிடிபடல. எப்படிப்பட்ட பெண் இவள்? நான் இவளிடம் எத்தனையோ மோசமாக நடந்து இவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒன்றுமே நடவாததை போல் எத்தனை அன்புடன் வரவேற்கிறாள். அப்பா, அப்பா எப்படி இருக்கார் என்று கவலையுடன் கேட்டாள் இந்துமதி. அவருக்கு உடம்புக்கு என்ன? அப்பா நல்லா இருக்கார். உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்பவும் உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பார். உன்னையும் உன் வீட்டையும் பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டு இருப்பார். அட, உங்களை வாசல்லே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, வாங்க உள்ள வாங்க என்று வீட்டினுள் அழைத்து சென்றாள். வளவள சொல்ல சொல்லன்னு யாருக்கிட்ட ஒரே பேசிக்கிட்டு இருக்க? சங்கரா, தினம் ஒரு தடவை உன்னை வந்து பார்க்கலன்னா
அவனுக்கு பொழுது விடியாதே என்று அழுத்தபடி வந்த கௌசல்யா மகளையும் மருமகனையும் கண்டு வியந்தாள். அட, வரப்போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. வாமா, வாங்க மாப்பிள. ஊர்ல அம்மா சுகமா? நமஸ்காரம் மாமி என்று நல்ல பிள்ளையை போல் மாமியாரின் காலை தொட்டு வணங்கினான் சேகர். மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உடனே புறப்பட்டு வந்துட்டோம் என்று குலைந்தான் அவன். ஃபோன் செய்து செய்தி சொல்ல எப்படி மாமி முடியும்? ஒரு ஃபோன் வாங்கிடுங்க. ஊருக்குள்ள இன்னும் ஃபோன் வரல. நிறைய பேர் எழுதி போட்டிருக்கோம். சீக்கிரம் வந்துடும். அவர் முழிச்சிட்டாருன்னு பாக்குறேன். நீங்க பேசிட்டு இருங்க என்றவள் வசுந்தராவை பார்த்து, ஏண்டி தடிகளுத நின்னுக்கிட்டே இருக்க? காஃபி டிஃபன் செய்யடி. இந்துமதி அம்மாவை முறைத்தாள். என்னம்மா இப்படி பேசுற? வசுந்தரான்னு அழகான பெயர் இருக்கும்போது இப்படி கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடுறதாம்? பஞ்ச பண்ணாடேன்னு கூப்பிடவா? வெறும் கம்மலும் கண்ணாடி வளையலும் போட்டுக்கிட்டு வந்தவ இங்க வந்து ராஜ்யம் செய்யணும்னு எதிர்பார்க்கலாமா? இவ வந்த வேலை நல்லம்மா கிணத்தடியில் வழுக்கி விழுந்து காலை உடைச்சா. இப்ப பாரு, இவருக்கு நெஞ்சடிப்பு வந்திருக்கு. இது முன்னாலே நோய் நொடின்னு இவர் படுத்துட்டானா? சேகர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இந்துமதிக்கு மேலும் சங்கடத்தை கொடுத்தது. அம்மா, பைத்தியக்காரதனமா உளராத. பாட்டி தாத்தா எல்லோரும் உன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் செத்தாங்க. நீ அது அப்பாவை கல்யாணம் செய்து அந்த வீட்டுக்கு மருமகளா புகுந்த நேரமா? காக்காய் அமர்ந்து பனங்காய் விழுந்த கதைதான். பனங்காயை பறித்து எரிகிற வலிமை காக்காக்கு இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா?